உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்பவே டார்க்காகவும் பிக்மெண்டேஷனாக இருக்கா, கண்டிப்பாக இந்த லிப் பாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த லிப் பாம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட் எடுத்துங்க. இதை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஃபில்டரில் வந்து நல்லா அழுத்தும் போது அதில் இருக்க ஜூஸ் வந்து தனியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோன்னே இந்த லிப் பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி அப்ளை பண்ணனா, எவ்ரிடே நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாமை உங்கள் லிப்ஸில் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தூங்க போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா ப்ளம்பாகவும் இருக்கும். இந்த லிப் பாமை இது போல் ஒரு கண்டெய்னரில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 வீக் வரையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த லிப் பாமை நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் லிப்ஸில் இருக்க பிக்மெண்டேஷனும் டார்க்னஸும் ரெடியூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை வந்து நல்லா ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுருக்கோம். உங்கள் லிப்ஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்லை ரெடியூஸ் பண்ணி உங்கள் லிப்ஸை வந்து நல்லா நரிஷ் பண்ணி உங்கள் லிப்ஸை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம். உங்கள் லிப்ஸ் பார்க்க நல்லா நேச்சுரலாகவே பிங்காக தெரியும். கண்டிப்பாக இந்த லிப் பாம் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.